வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். அசாமின் இருவேறு மாவட்டங்களில் போடோ தீவிரவாதிகள் செவ்வாய்க்கிழமை தொடர் தாக்குதல் நடத்தினர். இதில் 52 பேர் கொல்லப்பட்டனர். அங்கு மோசமான நிலை நிலவுவதை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சம்பவ இடத்துக்கு விரைந்தார். தாக்குதல் குறித்து அம்மாநில சட்டம் ஒழுங்கு ஆணையர் SN சிங் கூறும்போது, இதற்கு முன்னதாக ஏற்பாடு செய்யப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு போடோ தீவிரவாதிகள் ஒத்துழைக்கவில்லை. அதனைத் தொடர்ந்தே இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்று கூறியுள்ளார். மறைந்த சுதந்திர போராட்ட வீரர் மதன் மோகன் மாளவியா, முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருது இதுவரை 43 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பாரத ரத்னா விருதுக்குரிய பெயர்களை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு பிரதமர் மோடி பரிந்துரைத்தார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து தனது ராஜினாமா கடிதத்தை முதல்வர் ஓமர் அப்துல்லா மாநில ஆளுநரிடம் வழங்கினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பாஜகவுக்கும் மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் ஏறக்குறைய சரிசமமான இடங்கள் கிடைத்தன. அதைத் தொடர்ந்து அங்கு கூட்டணி ஆட்சி அமையும் நிலை உறுதியாகியுள்ளது. ஆளும் கட்சியான தேசிய மாநாட்டு கட்சி 15 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இயக்குனர் K. பாலச்சந்தரின் உடல் பெசநகர் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக இன்றைய நாள் முழுவதும் அவரது உடலுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள், திரைக்கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். பல சர்ச்சைகளுக்கு பின்னர் வடகொரிய அதிபர் கிம் ஜாங்கை சித்தரித்து எடுக்கப்பட்டுள்ள தி இன்டர்வியூ திரைப்படத்தை சோனி நிறுவனம் நாளை வெளியிடுகிறது. சோனி நிறுவனத்தின் இந்த முடிவை அமெரிக்க அதிபர் ஒபாமா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக ஒபாமா வெளியிட்டுள்ள அறிக்கையில், நமது நாட்டில் கருத்துரிமைக்கு இடம் உள்ளது. சோனி பிக்சர்ஸின் முடிவு வரவேற்கத்தக்கது. தயாரான படத்தை உரிய நேரத்தில் வெளியிடுவதே நிறுவனத்தின் மேன்மை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.